Hey guys, welcome back to the channel. நீங்கலாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நான் வந்து ஒரு புது ஹெல்மெட் வாங்கியிருக்கேன், SMKயோட ட்விஸ்டர் ஹெல்மெட்டு. ஸோ அந்த ஹெல்மெட்டை அன்பாக்ஸ் பண்ணி அந்த ஹெல்மெட்டை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் அந்த ஹெல்மெட்டில் வந்து நம்ம கேமரா செட்டப், நம்ம Dji Osmco Action கேமரா வந்து மாட்டி அதில் வந்து உள்ள மைக் வச்சு ஆடியோ கிளாரிட்டி எப்படி இருக்குது, ஸ்பீட்ஸில் போகும்போது எந்த அளவுக்கு ஆடியோ கிளாரிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் பேக்கிங்கு. எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 5150 போட்டிருக்காங்க. May 13th வந்து மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. சைஸ் பார்த்தீங்கன்னா எல். பேக்கிங் வரும்போது பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு டேமேஜ் இன்னும் தரக்கல. மேலே வந்து இந்த மாதிரி ஒரு கவரு, அந்த கவரும் வந்து ஸ்லைட் டேமேஜ். பார்த்தீங்கன்னா ஹெல்மெட் தான் இருக்குது. பாக்ஸுக்குள்ளே வேறு ஒன்றுமே இல்லை. பார்க்கவே சூப்பராக இருக்குது ஹெல்மெட்டு. இதில் பார்த்தீங்கன்னா ISI முத்திரை இருக்குது. அப்புறம் ECE சர்டிஃபிகேட், யூரோப்பியன் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு. டாட் கிடையாது. வெயிட் பார்த்தீங்கன்னா 1600 கிராம்ஸ். ஹெல்மெட்டோட குவாலிட்டி வந்து செம்ம டீசெண்டாக இருக்குது. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு அந்த ஆன்டிஃபாக் பின்லாக் அந்த ஸ்க்ரீனும் இருக்குது. உள்ளே இந்த இடத்துல வந்து அது உள்ளே ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம். ஸோ ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல திரும்பி MRP போட்டிருக்காங்க. அப்புறம் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ் எழுதியிருக்காங்க. இங்கே வந்து சைஸ் வந்து எழுதியிருக்காங்க. ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரீமியம் ஹெல்மெட் இது. உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து பேடிங் வந்து ரொம்ப கிளாசிக்காக இருக்குது. லாக் வந்து புல் லாக்கு, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது லாக்கு. உள்ளே வந்து அந்த பேடிங் அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ப்ரீமியமாக இருக்குது. உள்ளே கிளாசிக்காக இருக்குது. இங்கே வந்து ஃப்ரண்ட்லேயே வந்து உங்களுக்கு வந்து ஒரு கார்டு வந்தது, சின் கார்டு. இப்போ போட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. இப்படிதான் இருக்குது. நல்லா டைட்டாகவே இருக்குது. எனக்கு எந்த ஒரு ஷேக்கும் இல்லை. நான் ஆக்சுவலாக மெஷர் பண்ணி தான் வாங்கினேன். ஸோ கரெக்டான மெஷர்மெண்ட் தான். என்ன லைட்டாக இந்த இடத்துல நம்ம சீக்ஸை பிடிக்கிற மாதிரி இருக்குது. மற்றபடி ஓகே தான் நினைக்கிறேன். இப்போ இந்த ஹெல்மெட்டில் எப்படி நம்ம வந்து இது மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கேமராவும் மைக்கும் உள்ளே மாட்டிட்டு மெயினாக அதுக்கு தான் நம்ம வந்து வாங்கியிருக்கோம். கீழே இந்த சின் லாக்கும் பார்த்திங்கன்னா கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் வாய்ஸ் நல்ல கிளாரிட்டியோடு தான் வரும்னு நினைக்கிறேன். உள்ளே பார்த்தீங்கன்னா வந்து நீங்கள் ப்ளூடூத் ஸ்பீக்கர் கனெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து ப்ரொவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இந்த ஹெல்மெட்டில் பார்த்தீங்கன்னா டூயல் வைசர் இருக்குது. அதாவது உள்ளே வந்து உங்களுக்கு கூலிங் கிளாஸ் மாதிரி ஒரு வைசரும், வெளியே வந்து அந்த நார்மல் கிளியர் வைசரும் இருக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா வந்து 2 ஏர் அவுட்லெட் இருக்குது. அதே மாதிரி வந்து ஹெட்டுக்கு மேலேயும் வந்து ஒரு ஏர் அவுட்லெட் இருக்குது. அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம சின்னுக்கு மேலேயும் வந்து ஒரு ஏர் வெண்ட் இருக்குது. நான் ஹெல்மெட்டில் வந்து ஸ்ட்ராப் மோட் மாட்டுறதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா, இந்த சென் கார்டை வந்து முதல்ல ரிமூவ் பண்ணணும். சிம் கார்டு ரிமூவ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். இந்த இடத்துல ஒரு உள்ளே போகிற மாதிரி ஒரு மாட்டுற மாதிரி ஒரு இடம் இருக்கும் இங்கே நடுவில். அதுக்கப்புறம் இந்த சைடில் நம்ம என்ன பண்ணோம்னா அதை மட்டும் பிடிச்சி இழுக்கணும். பிடிச்சி இழுத்திங்கன்னா வெளியே வந்துடும். அதே மாதிரி சென்ட்ரல்லையும் நம்ம வந்து பிடிச்சி இழுத்தோன்னா ஃபுல்லாகவே வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்ட்ராப் மவுண்ட்டை வந்து நம்ம எந்த பொசிஷனில் வைக்கணுமோ அந்த பொசிஷனில் வச்சிடணும். நான் வந்து இந்த பொசிஷனில் வச்சுருக்கேன். கரெக்டாக இந்த மாதிரி மாட்டுற மாதிரி வச்சுருக்கேன். இதுவும் கிளாஸும் எனக்கு மூடுற மாதிரி வச்சுருக்கேன். சென்டரில் வந்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் உள்ளே பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக வந்து நம்ம ஸ்கூல் பேக்லலாம் எப்படி ஸ்ட்ராப் இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து ஸ்ட்ராப் வந்து உள்ளே இருக்குது. அந்த ஸ்ட்ராப் அப்படி அந்த மாதிரி தான் வந்து நம்ம மாட்டணும். ஸோ ரொம்ப ஈஸியான ஒரு மெத்தட் தான் இது. ரொம்ப ஒன்றும் கஷ்டம்லாம் இல்லை, ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா வந்து சின் கார்டு, ஹெல்மெட்டோட சின் கார்டில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு மெட்டீரியலில் பண்ணியிருக்காங்க. ஸோ இது எந்த மாதிரி மெட்டீரியல் பார்த்திங்கன்னா, நம்ம சில பைக்ஸ்லலாம் பார்த்திங்கன்னா சீட் கவருக்கு மேலே ஒரு இது மாதிரி போடுவோம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஹோலாக இருக்கும். இதில் நெட்டு மாதிரி தான் மெட்டீரியல். உள்ளே பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும் இந்த ஹோல்ஸ் இருக்குது. அதனால் என்ன பண்ணுவோம், நம்ம ஃபாஸ்ட்டாக போகும்போது இதுலேயே காற்றெல்லாம் உள்ளே என்ட்ரு ஆகுது. நம்ம மைக் எப்படியும் வந்து இந்த இடத்துல தான் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஸோ காற்று உள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த காற்று வந்து மைக்கில் பட்டு கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். ஸோ அதுக்காக வந்து ஒரு ஃபிக்ஸு தான் இப்போ பண்ண போகிறோம். ஏதோ ஒரு துணி, அதாவது மெயினாக வந்து பனியன் கிளாத்தாக இருக்கலாம். நான் வந்து இங்கே வந்து ஜீன்ஸ் பேண்ட்டு, பழைய ஜீன்ஸ் பேண்ட்டோட துணி எடுத்துக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த இடத்துல கரெக்டாக வச்சு மார்க் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு நம்ம வந்து வெட்டி எடுக்க போகிறோம். ஸோ வெட்டி எடுத்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம அப்படியே ஓட்ட போகிறோம். இப்போ வந்து நான் ஏற்கனவே 2 இந்த மாதிரி வெட்டி எடுத்துட்டேன். ஸோ 2 கிளாத் எதுக்குன்னா, நம்ம திக்காக போட்டோம்னா காற்று உள்ளே வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஸோ அதனால் வந்து நம்ம திக்காக போட போகிறோம். என்ன பண்ண போகிறோம்னா, இந்த மாதிரி இந்த இடத்துல இப்படி ஒட்ட போகிறோம். ஸோ இந்த மாதிரி ஒட்டிட்டோன்னா நம்மளுக்கு வந்து பார்க்குறதுக்கு, வெளியிலேருந்து பார்க்குறதுக்கு துணி ஒட்டாத மாதிரி தான் இருக்கும். இப்படி தான் நம்மளுக்கு தெரிய போகுது உள்ளுக்குள்ளே. ஸோ இதுக்கு வந்து நம்மளுக்கு என்ன ஒரு ஃபேன்சி கடையிலையும், ஃபேன்சி ஸ்டோர்ஸில் பார்த்தீங்கன்னா ஃபேப்ரிக் க்ளூ அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். 16 ரூபாய் தான் இந்த ஃபேப்ரிக் க்ளூ. இதுதான் அந்த ஃபேப்ரிக் க்ளூ. இது பார்த்திங்கன்னா வந்து 16 ருபீஸ் தான் வந்து ஃபேப்ரிக் க்ளூ. இதை தான் வந்து மேலே நம்ம ஒட்டி இது பண்ண போகிறோம். இது மெயினாக என்னென்னா, துணி மேலே ஒட்டுறதுக்கு வந்து இது நல்லா வேலை செய்யும். ஸோ அதுக்கு தான் வந்து நம்ம இதை பண்ண போகிறோம். ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, கொஞ்சம் நம்ம இந்த கார்னர்லலாம் இந்த மாதிரி ஒட்டிக்க போகிறோம். கார்னரில் மட்டும் போட்டால் போதும். ஏன்னா வந்து உள்ளே வந்து அது நெட்டு மெட்டீரியல்னால நீங்கள் போட்டிங்கன்னா அந்த பக்கம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் நம்ம இப்படி ஒட்டி போட்டாலே போதும். ஒட்டிடுச்சு. நம்ம கொஞ்ச நேரம் காய விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து ஹெல்மெட்டில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒட்டினது 2 துணியுமே மேலே ஒட்டியாச்சு. ஸோ ஒட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும் பார்க்குறதுக்கு. நல்லா நீட்டாக வந்திருக்கு. ஸோ பின்னாடியிலேருந்து பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். நம்ம ஹெல்மெட்டில் இப்படி தான் மாட்ட போகுது. இது மாட்டினதுக்கப்புறம் இப்படி தான் இருக்கும். ஸோ இந்த ஹெல்மெட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு பழைய ஹெல்மெட்டும் இதையும் கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஹெவியாக தான் இருக்குது. பழசு பார்த்தீங்கன்னா வேகா ஹெல்மெட் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து SMK.
வண்டி வேறு சர்வீஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன் அடுத்த வாரம் போகிறதுக்குள்ள. கேமரா வர ரெக்கார்ட் ஆகுதான்னு தெரியல. நான் மொபைல் கனெக்ட் பண்ணுறதுலேருந்து கொஞ்சம் எனக்கு வந்து இந்த ரெக்கார்டிங் இஷ்யூஸ்லாம் வருது. ஏன்னா நேற்று அப்படி தான் வந்து ரெக்கார்ட் பண்ணுற மாதிரி நினச்சிக்கிட்டு நான் பாட்டுக்கு வந்து ரெக்கார்ட் பண்ணிகிட்டே இருந்தேன். ஆனால் பார்த்தா அது வந்து ஸ்லோ மோஷனில் ரெக்கார்ட் ஆகிடுச்சு. இருப்பா நான் போயிடுறேன். அப்பா, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் பார்க்கணுன்னா என்னோட சேனலோட பெல் நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.